பேரறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்த நாளிலே அவருக்கு மாலை அறிவித்து அஞ்சலி செலுத்துவதிலே உண்மையிலேயே நாங்கள் பெருமைப்படுகிறோம். ஏன் சார் ஆடியோ நல்லா வரும் சார், நல்லா வரும். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். 10 நாள் கெடு இன்னையோட முடியுது. அடுத்த கட்டமா 10 நாள் கெடு இன்னையோட முடியுது. அடுத்த கட்ட நடவடிக்கை எடப்பாடி அவர் இன்னைக்கு டெல்லிக்கு போறாரு. 2 பேர்ல யாருக்கு பேசல, 2 பேரும் நம்ம இருக்காருங்க. அவர் முதல்ல கேட்டாரு, அது திரு செங்கோட்டையனுடைய விஷயம், அவர் அதுக்கு பதில் அளிப்பாரு. நீங்க என்ன, அது அவருடைய விஷயம், அவர் போறாரு. நீங்க என்ன, நீங்க எங்களை பத்தி கேளுங்க, நாங்க பதில் சொல்றோம். எங்களோட நிலைப்பாடை பத்தி உங்களுக்கு பல முறை தஞ்சாவூர்ல ஆரம்பிச்சு மதுரை, மானாமதுரை, பரமக்குடி, காட்டுமன்னார் கோயில், நேற்றுக்கு அரியலூர் வரைக்கும் சொல்லிட்டேன். திரும்பவும் அரைச்சமாவே அரைச்சிட்டு இருக்க வேணாம். நீங்க தஞ்சாவூரை சேர்ந்தவர், என் மேல பிரியத்துல கேக்குறீங்க. உறுதியாக நீங்க எல்லாம் விரும்புற மாதிரி இந்த முறை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வெற்றி முத்திரை பதிக்கும். நாங்கள் இதை நான் அகங்காரத்திலேயோ மற்றவங்க மாதிரி ஆணவத்திலேயோ சொல்லல, உறுதியாக சொல்கிறேன். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெறுகின்ற கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் நான் உங்கள்கிட்ட சொல்றேன். விஜய் போயிட்டு சொல்லுவீங்க, அவருலாம் கொள்கையே ஒன்றும் தெரியல. என்னங்க அம்மா ஜெயலலிதா வழியில் விஜய் போயிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிருக்கீங்க. நான் எங்க சொல்றேன், நான் ஒன்னும் சொல்லல. என்ன என்ன டுபாக்கூறாரு. ஒருத்தர் கேட்டாரு, விஜய் அரியலூர்ல வந்தப்போ உங்க தொலைக்காட்சி நிறுவன நண்பர் தான் கேட்டாரு, அவருடைய ஸ்டைல் அம்மா பாணியில இருக்கேன்னு கேட்டாரு. அம்மா பாணியில ஒருத்தர் யாரும் பேசுறா, அது எங்களுக்கு அம்மாவை பின்பற்றும் பொழுது எங்களுக்கு பெருமை தானேன்னு சொன்னேனே தவிர, நீங்க நீங்களா ஒன்னு உருவாக்காதீங்க சார். எல்லா கட்சியும் அவங்களுடைய கட்சி வாக்கு அதிகரிக்குன்னு தான் பேசுவாங்க, சொல்லுவாங்க. அது அது அவங்களுடைய இயல்பு. அதை பத்தி நம்ம என்ன சொல்றது. இப்ப நான் சொல்லலையா, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உறுதியாக வெற்றி முத்திரை பதிக்கும், நாங்கள் இடம்பெறுகின்ற கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் சொல்றேனே. அதோடைய அர்த்தத்தை நீங்க மே மாதம் புரிஞ்சுக்குவீங்க சார். நாங்கள் பதவியேற்கிற, நாங்கள் அங்க வைக்கிற கூட்டணி வெற்றி கூட்டணியாக அமையும். அதிமுக அழைப்பு வந்தால் நீங்க சேர்றீங்களா? அதிமுக அழைப்பு கொடுத்தால் நீங்க சேர்ந்துருங்களா? நான் சொல்றேன், முதலமைச்சராக பழனிசாமி வேட்பாளராக இருக்கிற பட்சத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதை ஏற்றுக்கொள்ள வாய்ப்பே இல்லை என்பதுதான் உண்மை. விஜய் வருகையால திமுக ஆட்சிக்கு மாற்றம் ஏற்படும் நினைக்கிறீங்களா சார்? நான் அரசியல் ஆர்வம் சொல்ற அளவுக்குலாம் பெரிய அரசியல் ஞானிலாம் கிடையாது. நீங்கள் தான் ஊடகத்தை சேர்ந்தவர்களும் அரசியல் வல்லுநர்கள் தான் அதை பத்தி எல்லாம் சொல்லணும். ஒன்றை மாத்திரம் நான் சொல்றேன், எனது அனுபவத்தில் எங்கள் இயக்கத்தின் மீது உள்ள நம்பிக்கையிலும் தமிழ்நாட்டு மக்கள் மீது உள்ள நம்பிக்கையிலும் 75 வயது வருட கட்சிக்கும் 50 வருட கட்சிக்கு இணையாக கட்டமைப்பு உள்ள இயக்கமாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உருவாகிவிட்டது. உறுதியாக இந்த தேர்தலிலே நாங்கள் அங்கம் வகிக்கிற கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் சூசகமாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம். அவ்வளவுதான்.